அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 3-phase மோட்டார்ல வரக்கூடிய காமன் ஃபால்ட்ஸ் ஒரு 17 வகையான காமன் ஃபால்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன, அதை எப்படி ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3-phase அசின்க்ரோனஸ் மோட்டார்ஸ், இந்த மோட்டார்ஸ்ல வரக்கூடிய ஃபால்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது 3-phase அசின்க்ரோனஸ் மோட்டார்ஸ் மட்டும் இல்லாம ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நீங்க பொதுவா எல்லா மோட்டாருக்குமே அப்ளை பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். சரி, என்னென்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா the motor makes abnormal noises when running. மோட்டார் ஓடும் போது வந்து abnormal noise வருது, சத்தம் வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன காசஸ்லாம் இருக்கலாம். ரோட்டார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டார் இன்சுலேஷன் பேப்பர் ஆர் ஸ்லாட் வெஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ரப் ஆகுது, தேயுது அப்படின்ற மாதிரி ஒரு ஒராசுது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். அந்த சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து நாய்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா பேரிங் வந்து வேற இருக்கலாம், அப்படின்னா ஃபாரின் மேட்டர் சச் as sand in the oil இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டாட்டாரும் ரோட்டாரோட கோரும் லூஸா இருக்கலாம். அப்புறம் பேரிங் இஸ் ஷார்ட் ஆஃப் ஆயில் வந்து இல்லாமல் இருந்தாலும் அந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி ஏர் டக்ட் ஃபில்லிங் ஆர் ஃபேன் வைப்பிங் கவர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாட்டர் ரோட்டார் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூஸாகவும் இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து ரெண்டும் ஒன்னோட ஒன்று ரப் ஆகிட்டு அந்த சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து அப்நார்மல் நாய்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா பவர் சப்ளை வோல்டேஜ் அதிகமாக இருந்தாலும் இல்லை அன்பேலன்ஸ்டாக இருந்தாலும் நம்மளுக்கு நாய்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேட்டர் வைண்டிங் இஸ் மிஸ்கனெக்டட் ஆர் ஷார்ட் சர்க்யூட்டர், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லையும் நம்மளுக்கு மோட்டாரில் வந்து அப்நார்மலாக நாய்ஸ் வரும். இதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடியது இந்த இன்சுலேஷன் இருக்கு இல்லையா, ட்ரிம் பண்ணணும். அப்படின்னா இந்த குரூப் வெஜ்னு சொல்லுவோம், அதை வந்து கம்மி பண்ணணும். ரிப்ளேஸ் ஆர் கிளீன் த பேரிங்கில் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி லூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாட்டரும் ரோட்டரும் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணணும். கமான், ஃபோர்த்துக்கு வந்து கமான் அப்படின்னா என்ன, ஆயில் வந்து இல்லை அப்படின்னா கமான் அதுக்கு நம்ம ஆயில் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி. அடுத்து கிளீன் த ஏர் டக்ட் அண்ட் ரீஇன்ஸ்டால் த டிவைஸ். அடுத்து எலிமினேட் த ஸ்க்ராச்சஸ், இஃப் நெசசரி ரிமூவ் த ஸ்மால் ரோட்டார் இன் த கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்கே 6க்கு தான் இது. 6னா என்ன அப்படின்னா ரப் ஆகுது இல்லையா, அதுக்கு வந்து இந்த ஆக்ஷன். அதே மாதிரி பவர் சப்ளை அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட பவர் சப்ளை வந்து செக் பண்ணிட்டு அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து எலிமினேட் ஸ்டேட்டர் வைண்டிங் ஃபால்ட்ஸ். இப்போ ஸ்டேட்டரை தான் அது வந்து ஃபால்ட் இருக்குன்னு தெரியுது, அந்த ஸ்டேட்டர் வைண்டிங் ஃபால்ட்டை வந்து எலிமினேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. இது வந்து முதல்ல மோட்டாரில் வரக்கூடிய அப்நார்மல் நாய்ஸஸ். அடுத்து வந்து மோட்டார் வந்து வைப்ரேட் ஆகுது ரன்னிங்கில் அப்படின்னா டியூ டு எக்ஸசிவ் பேரிங் கிளியரன்ஸ் காஸ்ட் பை வியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேரிங் கிளியரன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு, தேஞ்சு அப்படின்னா வைப்ரேஷன் வரும். ஏர் கேப் இருக்கு இல்லையா, அது அன்இவனாக இருந்தால் வரும். ரோட்டார் அன்பேலன்ஸ்டாக இருந்தால், அப்புறம் ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பெண்டாக இருந்தாலும் வரும். அப்புறம் அயன் கோர் இஸ் டிஃபார்ம்ட் ஆர் லூஸ் இந்த மாதிரி. அப்புறம் ஃபேன் அன்பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா சென்டர் ஆஃப் த கப்ளிங் இஸ் நாட் கரெக்டட், புள்ளி சொல்லுவோம் இல்லையா அது. the chassis or foundation is not strong enough, the motor anchor screws are loose, இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. the cage rotor is open and disconnected, the wound rotor is open and the stator winding is faulty. இந்த மாதிரி காரணங்களால எனக்கு என்னோட மோட்டார் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வைப்ரேட் ஆகும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணணும். பேரிங்ஸ் பார்க்கணும், பேரிங்ஸ் தேவைப்பட்டா மாத்திக்கலாம். அப்புறம் ஏர் கேப் அட்ஜஸ்ட் பண்ணணும். ரோட்டார் டைனமிக் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து பேலன்ஸ் டெஸ்ட்லாம் பண்ணுவோம்ல ரோட்டாருக்கு, அந்த மாதிரி சம் டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதை நீங்கள் வந்துட்டு கரெக்ட் பண்ணலாம். அப்புறம் ரொட்டேட்டிங் ஷாஃப்ட்டை வந்து பெண்டாக இருந்ததுன்னா அதை வந்து ஸ்ட்ரைட் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10 பாயிண்ட் நோட் பண்ணிக்கிட்டு அந்த 10 பாயிண்ட்டுக்கான என்ன ரீமெடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரப்போ இதை அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சால்வ் ஆகும். அடுத்து வந்து the motor cannot rotate after power is supplied but there is no abnormal sound, odor or smoke அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா பவர் சப்ளையே வந்து கொடுத்துருக்க மாட்டோம், அட்லீஸ்ட் 2 phases are not connected, சிங்கிள் ஃபேஸ் மட்டும் கனெக்டாக இருக்கும், 3 phaseல அந்த மாதிரி. அப்படி இல்லைனா ஃபியூஸ் வந்து போயிருக்கும். அப்படி இல்லைன்னா the overcurrent relay is adjusted to small trip ஆகிடும் இல்லையா, the control equipment wiring is wrong. ஒரு மோட்டார் வந்துட்டு ரொட்டேட் ஆகலை, ஆன் ஆக மாட்டேங்குது நான் பவர் கொடுத்ததும் அப்படின்னா இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கும். அந்த காரணத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் சர்க்யூட் ஸ்விட்சை வந்து செர்ச் பண்ணணும். அப்புறம் வந்து ஃபியூஸ், ஜங்ஷன் பாக்ஸ் ஃபார் பிரேக் பாயிண்ட்ஸ் அண்ட் ரிப்பேர் தம், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து ரிப்பேர் பண்ணணும். அடுத்து ஃபியூஸ் மாடல் அந்த அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றலாம்,
இல்லை ரேட்டிங் கம்மியாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து ரிலே செட்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் மோட்டாருக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அந்த கரண்ட் ஆம்ஸ் இருக்கும் இல்லையா, அது ரேட்டிங் ஆம்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒயரிங் தப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒயரிங் வந்து சரி பண்ணி ஆகணும். இது வந்து மூணாவது. நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தி மோட்டார் டஸ் நாட் ரொட்டேட் ஆஃப்டர் பவர் இஸ் சப்ளைட் அண்ட் தி ஃபியூஸ் பர்ன்ஸ் அவுட்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூஸ் பர்ன்ஸ் அவுட் அப்படின்னா அது ஃபியூஸ் எரிஞ்சு போகுது. ஒன் ஃபேஸ் ஆஃப் பவர் சப்ளை இஸ் மிஸ்ஸிங், அப்படி இல்லை அப்படின்னா ஒன் ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் த ஃபிக்ஸ் மெயின் காயில் இஸ் கனெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து வந்து ஸ்டேட்டரோட வைண்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு, அதேமாதிரி கிரவுண்ட் ஆகிருக்கு. வைண்டிங் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஆகும். ஃபியூஸோட கிராஸ் செக்ஷன் வந்து சின்னதாக இருந்தாலும் அந்த மாதிரி ஆகும். பவர் கார்டு இருக்குல்ல, அது வந்து ஷார்ட் சர்க்யூட் இல்லை கிரவுண்ட் ஆனாலும் இந்த மாதிரி ஃபியூஸ் வந்து பர்ன் அவுட் ஆகும் மோட்டாரை ஆன் பண்ண உடனே. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா check the one phase of the knife switch is not closed properly or one phase of the power circuit is disconnected. Eliminate the reverse connection fault. இதை நம்ம பண்ணனா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அடுத்து ஷார்ட் சர்க்யூட் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணணும், கிரவுண்டிங் எலிமினேட் பண்ணணும். மிஸ்கனெக்ஷன் டைரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து சரி பண்ணணும், ஃபியூஸை ரிப்ளேஸ் பண்ணணும், எலிமினேட் கிரவுண்டிங் பாயிண்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெமெடிஸ். நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, மோட்டாரை நான் ஆன் பண்ணிட்டேன் ஆனால் ரொட்டேட் ஆகல, ஃபியூஸ் எரிஞ்சு போகுது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதுதான். அதெல்லாம் இப்படி தான் கரெக்ட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா the motor does not rotate and makes a buzzing sound after power is supplied அப்படின்னா ஸ்டேட்டரும் ரோட்டார் வைண்டிங்கும் ஓப்பன் சர்க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்ற மீனிங்னா ஒன் ஃபேஸ் இஸ் டிஸ்கனெக்டட் ஆர் ஒன் ஃபேஸ் ஆஃப் த பவர் சப்ளை இஸ் அவுட் ஆஃப் பவர். ஸோ இந்த கண்டிஷனில் நம்மளுக்கு இந்த மாதிரி பஸ்ஸிங் சவுண்ட் வந்து மோட்டார் வந்து கொடுக்கும். அடுத்தது the start and end of the wiring are connected incorrectly. இந்த வைண்டிங் லீட் ஒயர் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒயரிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அப்படி இல்லைனா இன்டர்னல் கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க வைண்டிங்கில் அப்படின்னாலும் இந்த பஸ்ஸிங் சவுண்ட் வரும். அடுத்தது the contacts of the power circuits are loose and the contact resistance is high. இதையும் நம்ம பார்க்கணும். the motor load is too large or the rotor is stuck. rotor stuck ஆயிருக்கலாம், இல்லை வந்து மோட்டாரோட லோடு வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மோட்டார் வந்து அது லோடை எடுக்க ட்ரை பண்ணும், பட் எடுக்க முடியாது. அந்த டைமில் சவுண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அடுத்தது பவர் சப்ளை வோல்டேஜ் கம்மியாக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். தி அசம்பிளி ஆஃப் த ஸ்மால் மோட்டார் இஸ் டூ டைட் ஆர் தி கிரீஸ் இன் த பேரிங் இஸ் டூ ஹார்ட். சரி, ஓகே. அப்புறம் த பேரிங் இஸ் ஸ்டக், பேரிங் ஸ்டக்காக இருக்கலாம், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கிரீஸ் பேரிங் இருக்கு இல்லை, பேரிங்கில் இருக்க கிரீஸ்னாலையும் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டாரில் ரொட்டேட் ஆகாது, பஸ்ஸிங் சவுண்ட் வரும் பவர் சப்ளை பண்ணதுக்கு அப்புறமா. இதெல்லாம் எப்படி ரெமெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு அகேன்ஸ்டாக அந்த ஐடென்டிஃபை த பிரேக் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபிக்ஸ் தேம், வைண்டிங் போலாரிட்டி செக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். அந்த ஸ்க்ரூ லூஸாக இருந்துச்சு அப்படின்னா இது பண்ணணும், இல்லை மல்டிமீட்டரை வச்சு டிட்டர்மைன் பண்ணணும் ஃபால்ஸி கனெக்டட் ஆர் ரிப்பேர் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்கு லோடு வந்து அதிகமாச்சுன்னா ரெடியூஸ் பண்ணணும் ஆர் ஃபைண்ட் அவுட் அண்ட் எலிமினேட் மெக்கானிக்கல் ஃபால்ஸ். மெக்கானிக்கல் ஃபால்ஸ் எதனா இருந்துச்சுன்னா பார்க்கணும். அடுத்து செக் வித் ஸ்பெசிஃபைடு டெல்டா கனெக்ஷன் இஸ் மிஸ்டேக்கன்லி கனெக்டட் டு ஒய். டெல்டா வந்து ஸ்டாருக்கு வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கணும். whether the voltage drop is too large due to the power wire being too thin, correct it அப்படின்னு சொல்கிறாங்க. வோல்டேஜ் ட்ராப் வந்து அதிகமாக இருக்கும் டூ தின்னாக இருந்தால், ஸோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். அடுத்து ரீஅசெம்பிள் டு மேக் இட் ஃப்ளெக்சிபிள், ரீப்ளேஸ் குவாலிஃபைட் கிரீஸ் ஃபார் பேரிங். பேரிங்கில் என்ன ப்ராப்ளம்னா பேரிங்கை ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து 5வது. 6வது வந்து பார்த்தீங்கன்னா the no load current of the motor is unbalanced and there is a big difference between the three items mean phases. சரி, இப்போ மோட்டாரோட நோ லோட் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸாக இருக்குது, பேலன்ஸாகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த 3த்துக்குமே எனக்கு வந்து பிக் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இப்போ 1 amps 2 amps 3 amps இருக்குது, 1.1 1.2 1.1 இந்த மாதிரி வந்து எனக்கு பேலன்ஸாக இருக்க மாட்டேங்குது 3 ஃபேஸஸோட சப்ளைஸ் அப்படின்னு சொல்லும்போது அது என்னென்ன ப்ராப்ளம் நல்லா வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when rewinding the number of turns of the 3-phase winding of the stator is not equal. அப்படி இல்லைன்னா the first and last ends of the winding are connected incorrectly, power supply unbalanced இருக்கும். அப்புறம் winding as faults such as interturn short circuit and coil reverse connection. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மோட்டருடைய அன்பேலன்ஸ்டு, அதாவது எப்படின்னா நோ லோட் கரண்ட் வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்கும். ஒன்று விட்டு ஒன்று ஃபேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற கண்டிஷன்ஸ்க்கு இதெல்லாம் வந்து காசஸ்.
இதுக்கு ரெமெடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் வைண்டிங்கை திருப்பி வைண்ட் பண்ணணும். அடுத்து வந்து செக் அண்ட் கரெக்ட், வைண்டிங்கில் எதுவும் ப்ராப்ளமாக இருந்துச்சு கனெக்ஷனில் அப்படின்னா பவர் சப்ளை வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸாக இல்லாமல் ஒரு ப்ராப்பரான சப்ளையை வந்து சப்ளை பண்ணணும். அடுத்து எலிமினேட் வைண்டிங் ஃபால்ஸ், வைண்டிங் பேஸ் பண்ண ஃபால்ஸாக இருந்தால் வைண்டிங் பேஸ் பண்ண ஃபால்ஸை நம்ம என்னன்னு சரி பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ரன் பண்ணால் மோட்டார் ரன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசஸ் அண்ட் ரெமெடிஸ் ஃபார் என்னுடைய மோட்டார் வந்து நோ லோட் கரண்ட்டு அன்பேலன்ஸ்டாக இருக்குது, அதிகமாக இருக்குது ஒன்று கம்பேர் பண்ணும்போது அந்த சுச்சுவேஷனில். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா when the motor is no loaded or overloaded the ammeter pointer is unstable and swings அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மோட்டார் வந்து லோடே இல்லை, ஓவர்லோடும் ஆகலை, நார்மலாக சுற்றிட்டு இருக்கு, அப்போ அம்மீட்டர் பாயிண்ட் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாகவும் ஸ்விங் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கேஜ் ரோட்டர் கைட் பார் இஸ் ஓப்பன் ஆர் broken, the wound rotor is faulty, one phase is open, or the brushes and slip ring short circuit devices have poor contact. Okay, இதெல்லாம் வந்து causes. இது remedy. If the broken bar is found, repair it or replace the rotor. அடுத்து வந்து check the rotor circuit and repair it. எட்டாவது, the no load current of the motor is balanced but the value is large. இப்போ no load current வந்து எனக்கு பேலன்ஸாக இருக்கு, ஈக்குவலாக இருக்கு, ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ என்ன காரணம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா during repair the number of turns of the stator winding is reduced too much. ரிப்பேர் பண்ணுறப்ப அந்த மோட்டாரை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த மோட்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ மச், அதாவது அந்த வைண்டிங்கோட டர்ன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அந்த சுச்சுவேஷன் நம்ம இதை ஃபேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பவர் சப்ளை வோல்டேஜ் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி ஒய் கனெக்ஷன் டு த மோட்டார் இஸ் மிஸ்டேக்கன்லி கனெக்டட் டு டெல்டா. இந்த கண்டிஷனில் இந்த சுச்சுவேஷன்லையும் நிலைமையிலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகும். அப்புறம் மோட்டார் அசம்பிள் பண்ணுறப்ப ரோட்டார் இஸ் இன்ஸ்டால் பேக்வர்ட்ஸ் causing the stator core to be misaligned and the effective length to be shortened. இந்த காரணத்துக்காகவும் நம்மளுடைய நோ லோட் கரண்ட் அதிகமாக வரும். ஏர் கேப் வந்து பார்த்தீங்கன்னா uneven இல்லை அதிகமாக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். when dismantling old windings for overhaul, improper hard removal method is used causing the core to be burned. ஸோ இந்த ரீசனாலையும் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து அதிகமாக வரும். பேலன்ஸான கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ அதிகமாக கம்மியான காரணங்கள் தான். ரீமெடி பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ரீவைண்ட் பண்ணணும், ரேட்டட் வோல்டேஜ் கொடுக்கணும், ஒய்க்கு கொடுக்கணும், ரீஅசம்பிளி பண்ணணும், ரீப்ளேஸ் த ரோட்டர் வித் a new one or adjust the air gap, inspect the core or recalculate the winding and increase the number of turns appropriately சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுறது மூலயமா நம்மளுடைய மோட்டாரில் பேலன்ஸாக இருக்கிற கரண்ட் அதிகமாக இருக்கு இல்லையா, அதை வந்து கம்மி பண்ண முடியும் இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா. அடுத்து வந்து 9வது, it is difficult to start the motor at rated load, the speed is much lower than the rated speed அப்படின்னு சொல்றாங்க. அதாவது difficult to start the motor, rated load, the speed is much lower than the rated speed அப்படின்னு சொல்றாங்க. rated loadல rated speed வரணும், ஆனால் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னா the power supply voltage கம்மியாக இருக்கலாம். delta connection method, the motor is mistakenly connected to Y. The cage rotor is welded or broken. The local coils of the stator and rotor are connected incorrectly or reversely. Increase the number of turns too much when repairing the motor winding. The motor is overloaded. இந்த மாதிரி காரணங்களால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டட் லோடில் ரேட்டட் ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியாமல் போகலாம். இதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணுறது மூலயமா என்னோட ரேட்டட் லோடில் ரேட்டட் ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியும். சப்ளை வோல்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறது, கனெக்ஷன் மெத்தடில் சரியாக கொடுக்குறது, அந்த பிரேக் பாயிண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, ரோட்டார் வந்து ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை வந்து ரிப்பேர் பண்ணணும். மிஸ் கனெக்ஷன்ஸ், ரீஸ்டோர் தி கரெக்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அப்புறம் லோட் ரிடக்ஷன், இதெல்லாம் பண்ணுறது மூலயமா எனக்கு வந்து ரேட்டட் லோடில் என்னோட மோட்டார் வந்து ரேட்டட் ஸ்பீடில் வந்து சுற்றும். சரி, 10வதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா the motor overheats or even smokes. இந்த கண்டிஷனில் நான் என்ன பண்ணணும், எதனால் இது ப்ராப்ளம் வருது, ஏன் ஓவர் ஹீட் ஆகுது, ஏன் ஸ்மோக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வோல்டேஜ் வந்து ஒன்று அதிகமாக இருக்கும், which greatly increases the heating of the iron core அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பவர் சப்ளை வோல்டேஜ் இஸ் டூ லோ. பவர் சப்ளை வோல்டேஜ் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மோட்டரோட வோல்டேஜை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ரெக்வயர்ட் சப்ளை வோல்டேஜை. சரி, அடுத்தது when repairing or removing
the winding, improper thermal removal method is used which burns the iron core. இந்த காரணத்துக்காகவும் நம்மளுக்கு இது ஆகும். அதே மாதிரி ஸ்டேட்டர் ரோட்டார் கோர்ஸ் வந்து ரப் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஓவர் ஹீட்டோ ஸ்மோக்கோ வரலாம். மோட்டார் வந்து ஓவர்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரீக்வன்ஸ்லி அப்படி அந்த சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி ஆகும். broken cage rotor bars. அப்புறம் மோட்டார் இஸ் மிஸ்ஸிங் எ ஃபேஸ் அண்ட் ரன்ஸ் ஆன் 2 phase. ஒரு மோட்டார் வந்து 2 ஃபேஸில் ரன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரும், ஓவர் ஹீட் ஆகும், ஸ்மோக் ஆகும். ஸோ மோட்டார் மஸ்ட் ரன் வித் 3 phases. After rewinding, the winding is not fully impregnated with paint. இந்த ரீசன்னாலையும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகும். அடுத்தது the ambient temperature is high, there is a lot of dirt on the surface of the motor or the ventilation duct is blocked. இந்த மாதிரி கண்டிஷன்லையும் ஓவர் ஹீட் ஆகிட்டு இல்லை ஸ்மோக் கூட வரலாம். அப்புறம் மோட்டார் ஃபேன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா poor ventilation, stator winding failure, short circuit between phases and turns, incorrect internal connection of the stator winding. இந்த மாதிரி காரணங்களால நம்மளுடைய மோட்டார்ல ஓவர் ஹீட் ஆக வாய்ப்பு இருக்கு, ஸ்மோக் வரவும் வாய்ப்பு இருக்கு. இதையெல்லாம் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ரீமெடிஸ் தான் நாங்கள் வந்து போட்டிருக்கேன். பவர் சப்ளை வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது பேஸ்ட் ஆன் ரெக்வயர்மெண்ட். 440 வோல்ட்னா 440 வோல்ட் தான் இருக்கணும், 200 வோல்ட்டோ இல்லை 500 வோல்ட்டோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அடுத்து வந்து அயன் கோரை வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ட்ரபிள் ஷூட் பண்ணணும். இந்த ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபோர்த் என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட்டர் ரப் ஆச்சு அப்படின்னா எலிமினேட் ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்ஸ், அட்ஜஸ்ட் த ஏர் கேப் ஆர் செட் த ரோட்டார். இந்த வேலையை நம்ம பண்ணுறது மூலயமா அந்த இஷ்யூ நம்ம வந்து வெளியே கொண்டு வரலாம். சரி, லோட் ரிடக்ஷன், check and eliminate rotor winding faults, restore 3-phase connection. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டார் ஓவர்ஹீட் ஸ்மோக் வரக்கூடிய காசஸ்க்கு ரெமெடி. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது மூலயமா இந்த ஓவர்ஹீட்லேருந்து ஸ்மோக்லேருந்து வெளியே வரலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஒன்று மோட்டார் பேரிங் ஓவர் ஹீட்டிங். மோட்டார் பேரிங் வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா என்னென்ன காரணங்களால் ஆகலாம்னா டூ மச் ஆர் டூ லிட்டில் கிரீஸ், த ஆயில் இஸ் புவர் குவாலிட்டி, கண்டைன்ஸ் இம்பியூரிட்டிஸ். ஆயில் வந்து குவாலிட்டியாகவே இல்லை, அதுக்குள்ளே நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்கு. இந்த கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு மோட்டரோட பேரிங் வந்து ஓவர் ஹீட் ஆகும். Improper cooperation between the bearing and the journal or end cover, too loose or too tight. அப்புறம் inner hole of the bearing is eccentric and rubs against the shaft. The motor end cover or bearing cover is not installed flatly. The coupling between the motor and the load is not corrected, or the belt is too tight. The bearing clearance is too large and small. The motor shaft is bent. ஸோ ஒரு மோட்டரில் இருக்கிற பேரிங் வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி காரணங்கள் தான். ஷாஃப்ட் பெண்டாக இருக்கலாம், இல்லைன்னா பேரிங் கிளியரன்ஸ் இருக்கு இல்லையா அது அதிகமாக கம்மியாக இருக்கும், இல்லை கப்ளிங் பண்ணியிருக்கோம் இல்லையா மோட்டாரோட லோடையும், அது வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டோம், இல்லை பெல்ட்டு வந்து டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களால மோட்டார் வந்து ஓவர் ஹீட் ஆகுது. இது வந்து அதற்கான ரெமெடி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது மூலயமா மோட்டாரோடைய பேரிங் ஓவர் ஹீட் ஆகுது, அதை வந்து நீங்கள் தவிர்க்கலாம் நம்ம மோட்டாரில். சரி கைஸ், நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3-phase மோட்டாரில் வரக்கூடிய காமன் ஃபால்ட்ஸ் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ஸ் மாதிரி பார்த்தோம். இது வந்து நிறைய பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மேபி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்க்கு இதை விட நல்லாவே தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு உதவும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கும் உதவலாம். ஒரு சில சமயங்களில் அவங்க பார்த்துருக்காத ப்ராப்ளம் நான் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி இதில் இல்லாத ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்க உதவியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து முக்கியமாக ஃப்ரெஷர்ஸ்க்கோ பிகினர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். சரி, அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு நல்ல கான்செப்டோட பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.